இருக்கல நீங்க எப்படி ப்ரொபோஸ் பண்ண போறீங்க, உங்களுடைய லவ் எப்படி வெளிப்படுத்த போறீங்களோ அப்படி வெளிப்படுத்திடுங்க. என்னன்னாலும் செய்யலாம், எப்படி என்னாலும் உங்களுடைய லவ் அவருக்கு வெளிப்படுத்தலாம். பாப்போம், இருக்கா ஜஸ்ட் பார்த்துடுவோம். அவர் செய்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் சொல்லக்கூடாது. வீசுகின்ற தென்றலே வேலையில்லை நின்று போ, பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ, பூ வளர்த்த தோட்டமே கூந்தல் இல்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேர்ந்து போ, பாவை இல்லை பாவை தேவை என்ன தேவை, ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். ரோஜாவே எங்கே நீங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வணக்கம். அனுபவம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கு போல இருக்குது. சரி, வந்துச்சு. சரி, ரெண்டு பேருக்கும் முதலாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அழகா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகான இந்த கப்பலுக்கு வந்து இன்னைக்கு திருமணம் நடந்திருக்குது. என்ன லவ் மேரீடா இல்லைன்னா அரேஞ்ச் மேரீடா? ஆனால் முகத்துல பார்த்தா லவ் மேரீட் கப்பல் மாதிரி தெரியுது. என்ன அரேஞ்ச் பண்ணின அப்புறம் எவ்வளவு காலம் ஃபோன்ல பேசியிருப்பீங்க? அப்போ அது லவ் தான். கிட்டத்தட்ட 4 வருஷத்துல லவ் ஆகி இருக்குமென்னு நம்புறேன். ஸோ இந்த அழகான அரேஞ்ச் மேரேஜுக்கு பிறகு வந்த லவ் வந்து நினைக்கிறேன். அரேஞ்ச் பண்ணின பிறகு வந்த லவ். சரி, இன்னைக்கு உங்களுடைய திருமணம் நடந்திருக்குதாம்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக அன்பா நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. முதலாவது வந்து உங்களுக்காக ஒரு கிருஷ்ணர் ராதா கப்பல் அனுப்பி இருக்கிறாங்க. கிருஷ்ணர் ராதா சிலை வந்திருக்குது, கவனம். இது வந்து சும்மா அவங்களுக்காக கொடுக்கல, தாம்பாள தட்டுல வச்சு அழகா வெத்தில பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு இவங்க வந்து சும்மா அப்படியே சும்மா இருக்கிறார்கள் இல்லை, அவங்களுக்கு மேல ஒரு லைட் ஒன்று வச்சு கீழே மோட்டர் எல்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ள தண்ணி விட்டு சைடால தண்ணி எல்லாம் ஊத்திட்டே இருக்கு. அழகா இந்த எப்பவுமே பிரியாத இந்த கப்பலை போலவே நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை அழகா இந்த கப்பிள்ஸ் இந்த காதலை போல உங்களோட வாழ்க்கையில இருக்கணும்னு விஷ் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்திருக்குது. ஹாப்பி மேரீட் லைஃப் என்று சொல்லி போட்டு ரஜிகா கஜி தானே, சரி அது அழகா உங்களுக்காக ஒரு ஃப்ரீ ஒன்று அனுப்பி இருக்கிறாங்கப்பா. சரி, ரிசப்ஷன்ல எடுத்த போட்டோ போல இருக்குது. யாரோ அதை வச்சு உங்களுக்காக இந்த வெட்டிங் விஷஸை ஹாப்பி மேரிட் லைஃப் என்று சொல்லி செய்து அனுப்பி இருக்கிறாங்க. யாரு கெஸ் பண்ணலாம்? என்னடா கேள்வியா இருக்குது? ஒரு கிலோவும் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். சரி, மாப்பிள்ளை சைடுல யாராவது ஒருத்தவங்களை சொல்லிடுங்க. ஏற்கனவே வந்தவனும் உங்களை கொஞ்சம் வதச்சிருப்பான் போல இருக்குது. பரவாயில்ல, நான் கொஞ்சம் அளவாகவே கேட்டுடுறேன்.
சொல்லிருங்க. சரி, மாப்பிள்ளை சைடாவும் இருக்கலாம், பொண்ணு சைடாவும் இருக்கலாம். சரி, பொண்ணுகிட்ட கேட்போம். பொண்ணுண்டா யாரா இருக்கு உங்களுக்கு? முதல் யாருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது? யாருக்கு? பொண்ணு சைடு தானே. அப்ப மாப்பிள்ளை சொல்லுங்க, உங்களோட சைடுண்டா யாரா இருக்கு? யாரும் இல்லையா? மாமாவா தான் இருக்கும். யாரும் பாவம் க்ளூ ஒன்று தந்துருக்குறாங்க. மாமா அங்கே இருக்கிறாங்க, லண்டன்ல இருக்கிறார் மாமா. மாமா இல்ல, பொண்ணுட்டு தெரியல. சித்தி. என்ன பேர் சித்திக்கு? சொல்ல மாட்டோம். அப்ப கஷ்டம். நிறைய நாட்டுல இருக்கிறாங்களா? எல்லா நாட்டுலயும் இருக்கிறாங்களா? சரி, உங்களுக்கு என்ன பேர் சொல்றீங்க? அமலா சித்தா. அமலா சித்தாவா 2 பேருமே பிள்ளையா சொல்லி இருக்கிறீங்க, பச்சை பிள்ளையா சொல்லி இருக்கிறீங்க. ஸோ பனிஷ்மெண்டோட கொடுத்துருவோம். சரி, இது வரைக்கும் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி இருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர்? யாரப்பா அது முதலாவதா ப்ரப்போஸ் பண்ணு? இப்ப ப்ரப்போஸ் பண்ண யார் ப்ரப்போஸ் பண்ணா? இன்னாங்க, இது நீங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க. மாப்பிள்ளை ப்ரப்போஸ் பண்ணபடியா இந்த அழகான ரோஸ் போக்கிய அவர் எப்படி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாருன்னு நான் பார்க்கல. நீங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? உங்களுடைய லவ் எப்படி வெளிப்படுத்த போறீங்களோ அப்படி வெளிப்படுத்திடுங்க. என்னன்னாலும் செய்யலாம், எப்படி இருந்தாலும் உங்களுடைய லவ் அவருக்கு வெளிப்படுத்தலாம். பாப்போம், இருக்கா ஜஸ்ட் பார்த்துடுவோம். அவர் செய்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் சொல்லக்கூடாது. விளங்கல? சரி, ஓகே. சரி, ஐ லவ் யூ வந்து சொல்லி அழகா அந்த பொக்கே மாப்பிள்ளையோட கையில வந்து சேர்ந்துருக்குது. ஸோ உங்களுடைய காதல் எப்பவும் தொடர்ச்சியாக அழகா இருக்க வேணும். இன்னைக்கு இந்த கிஃப்ட் வந்து பொண்ணு சைடுல வந்திருக்குது. ஒரு க்ளூ சொல்லிட்டு. சரி, சாரி மாப்பிள்ளை, உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கலாம் ஒருவேளை. யாரா இருக்கு? இனி யாருக்கு வந்தாலும் 2 பேருக்கு தான், ஒரு ஃபேமிலி தானே. என்ன பேர்? நதியா? நோ, அதுல பேர் இல்ல. சிந்து மாமா இல்ல. வேற யாரு இல்ல? ஃபாரின்ல இருந்தா வந்து யாழியத்தனும். அப்படி லிஸ்ட் போடுங்க. அனுப்பாதவங்க ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் அனுப்பி விடுறதுக்கு ஐயோ அவங்கள சொல்லிட்டாங்க. என்ன நாடுன்னு சொன்னா ஹெல்ப்பா இருக்குமே, எங்களை வேலை முடிஞ்சிருமே டக்குன்னு. சரி, உங்களுக்காக இன்னைக்கு என்னைய சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க. பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு சிந்து மாமா. சரி, இந்த ஃப்ரேமும் பொக்கையும் ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க, ஸ்பெஷலான ஒருத்தங்க. யாருன்னு சொன்ன அம்மம்மான்னு சொல்லி இருக்கிறாங்க. யார் அது? ஜெயரதி அம்மம்மா. ஜெயரதி அம்மம்மா என்ன யாருன்னு தெரியலையா? ஜெயரதி யாரு? ஆண்டி அம்மம்மா. சரி, அவரோட முழு பேர் தெரியாது அவங்களுக்கு. அவங்களோட வாய்ஸ் ஒன்று இருக்குது, நான் போட்டு காட்டுறேன். அதை வச்சாவது கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. சரி, 16 செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துறதா சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் இந்த உங்களுக்காக இந்த கிருஷ்ணர் ராதா சிலை அழகா உங்களுக்கு அனுப்பி இருக்கிறது. மாமா அத்தை ரூபன் மாமா, சுதர்ஷனா அத்தை. சரியா, அவங்க இன்னொரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, அதை ரீட் பண்ணிடுறேன். ரூபன் மாமா அண்ட் சுதர்ஷனா அத்தைன்ற மெசேஜ் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. வாழ்நாள் எல்லாம் இதே நெருக்கம், அன்பு, மகிழ்ச்சியுடன் நீடோடி வாழ இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நேரடியாக உங்கள் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் எங்கள் விஷஸ் உங்களுக்கு எப்பவும் உண்டு. அத்தை ரஜியை எப்பவும் ஹாப்பியாக தான் பார்த்திருக்கிறேன். ஸோ இதே ஹாப்பி லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கணும் என்று வாழ்த்துகிறோம். இந்த தருணத்தில் சுபராஜ் அண்ட் குணராஜ் சித்தப்பா மேம் அண்ட் சுதா அத்தை ஃபேமிலி அண்ட் ஜெனி அத்தை ஃபேமிலி அவர்களின் வாழ்த்துக்களும். ஹாப்பி மேரிட் லைஃப் அஜித் அண்ட் ரஜிகான்னு சொல்லி உங்களோட திருமணத்தில் உங்கள் 2 பேரையும் வந்து நேரடியாக நின்று பார்த்து விஷ் பண்ணணுமென்று ஆசைப்பட்டாங்களாம்.
ஆனா இந்த அழகிய திருமண கோலத்துல தங்களால பார்த்து உங்களுக்காக அருகரிசி போட தாங்கள் இங்க வர முடியாட்டிக்கும் தங்களோட கிஃப்ட் அனுப்பணும்னு அனுப்பி இருக்கிறேன். சரி, கவலைப்பட தேவையில்லை. இது இந்த தருணத்துல உண்மையா அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்காகவே இருக்கு. உங்களுடைய அம்மம்மா அண்ட் மாமா அத்தை இந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களோட கூடவே இருக்கும். அவங்க தான் தூரம் நிக்கிறாங்க, அவங்களோட மனசு இங்கதான் இருக்குது. உண்மைக்குன்னு சொல்ல போனா ஹாப்பியா எதிர்பார்த்தீங்களா இப்படி? சரி, எதிர்பார்க்கல. இந்த அழகான தம்பதியர் அழகா உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண வேணும், எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வாழ்த்தி இருக்கிறாங்க. ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் இப்ப இந்த அழுகை வந்தது? எதுக்காக? ரொம்ப மிஸ் பண்றீங்க. அவங்களும் அதே தான் சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா நிக்க வேண்டிய ஒரு திருமணமா, ஆனா தங்களால வர முடியாத சுச்சுவேஷன்ல வர முடியல. இருந்தாலும் தங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் ரஜிக்கு இருக்குமான்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு ரிக்வஸ்டும் போட்டிருக்கிறாங்க. கவனிச்சு நீங்களும் அவங்கள எப்பவுமே தாங்க ஹாப்பியா மட்டும்தானா பார்த்துருக்குறாங்க. நீங்களும் ஹாப்பியா பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ நீங்க ஹாப்பியா பார்ப்பீங்கன்னு விளங்குது, பார்க்க உங்களை பார்க்கவே விளங்குது. ஸோ வாழ்த்துக்கள். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட மாமா அத்தை அம்மம்மா சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்குன்றத சத்தமா சொல்லிடுங்க. சரி, வாழ்த்துக்கள். அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நினைக்கிறேன் மேபி நெக்ஸ்ட் இயரோ அதுக்கு அடுத்த வருஷமோ உங்களோட பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நிற்கலாம். அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். எப்பவும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.